ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணர்வில் மிகுந்து உயிராகினாள். அந்த அதிகாலை நேரம் ஒருவன் கிழிந்த உடையுடன் ஜாக்கிங் செய்து கொண்டிருந்தான். அவன் கிழிந்த உடைக்கும் அவனுடைய தோற்றத்திற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாமல் இருந்தது. அவனுடைய முகத்தை பார்த்தால் பிரம்மன் பல நாட்கள் செலவு செய்து செதுக்கிய முகம். அவன் உடல் அமைப்பை முகத்துக்கு ஏற்றவாறு தானே செதுக்கி வைத்திருந்தான். அவனை வித்தியாசமாக பார்க்கும் கண்களை கண்டு கொள்ளாமல் அவனுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தான். எங்கிருந்தோ வந்த இன்னொருவன், அஸ்வத், உன்னோட அலப்பறைக்கு அளவே இல்லையா? கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு இப்படி வெளியே சுத்துற, பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? அஸ்வத் பைத்தியம்னு நினைப்பாங்க. முதல்ல அதை கலற்று, வேற போட்டுக்கோ என்று சொன்னவன் அவனுடைய உயிர் நண்பன் பிரசன்னா. அஸ்வத், தேவையில்லை, அண்ணனோட துணி உனக்கு கச்சிதமாக பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி அவ கொடுத்தா. அதை அவன் முன்னாடியே கிழிச்சிட்டு போட்டுக்கிட்டு வந்தேன். பிரசன்னா, அவங்க எப்பவும் அப்படிதான். நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போனே? அஸ்வத் காயத்ரியை பார்க்கணும் போல இருந்தது என்றவனை பிரசன்னா குறுக்கே நின்று இழுத்து அணைத்து ஓரிடத்தில் உட்கார வைத்தான். நம்ம ஹீரோ அஸ்வத் பற்றி சிறிய அறிமுகம். அஸ்வத் அப்பா பெயர் ஸ்ரீனிவாச ராகவன். அவருடைய மனைவி பெயர் வசந்தா. அவர்கள் மகன் பெயர் பிரதீப். இன்று ஸ்ரீனிவாச ராகவன் பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவருடைய இத்தனை வளர்ச்சிக்கு காரணம் காயத்ரி என்ற தனி பெண்மணி. ராகவன் ஒரு கம்பெனியில் கிளார்க் வேலையில் இருந்தார். குடும்பத்தினர் பார்த்து வசந்தாவை அவருக்கு திருமணம் செய்து வைத்தனர். அவர்களுக்கு பிரேம் என்கிற ஒரு மகனும் உண்டு. ராகவன் வேலை செய்த கம்பெனி முதலாளி காயத்ரி. பேரழகி, அறிவு, திறமை, பொறுமை, பேரன்பு எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரே உருவமாக இருந்தார். ஒரு சமயம் காயத்ரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ள ராகவன் அவளை மீட்டார். அதிலிருந்து காயத்ரிக்கு ராகவன் மேல் ஒரு ஈர்ப்பு. அது காதலாக மாறியது. ராகவனுக்கும் வீட்டில் வசந்தாவால் சண்டை சச்சரவு இருக்க காயத்ரியை நெருங்கி பழகினார். ஒரு கட்டத்தில் காயத்ரி தன்னை கொடுத்தாள். ராகவனும் காயத்ரியை உயிராக காதலித்தார். ஆனால் அந்த காதல் உலகம் ஏற்றுக்கொள்ளாதது. வெளிப்படையாக திருமணம் செய்து கொள்ள முடியாமல் அவர்கள் காதல் வளர்ந்தது. வசந்தா வீட்டிற்கு தேவையான பணம், வீடு, சொத்து கிடைத்ததும் தன்னுடைய கணவனின் நடவடிக்கையில் மாற்றத்தை கண்டாள். காயத்ரி விஷயம் தெரியவர வசந்தா வீட்டில் கலாட்டா செய்ய காயத்ரி வசந்தா வாயை அடக்க தன்னுடைய கம்பெனிக்கு ராகவனை முதலாளியாக்கினாள். ராகவன் காயத்ரியிடம் பலியாக கிடந்தார். ஒரு கட்டத்தில் அஸ்வத் உண்டானான். ராகவன், காயத்ரி நம்ம குழந்தை கெட்ட பெயருடன் பிறக்கக்கூடாது என்று சொல்லி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். அங்கு சில நாள், இங்கு சில நாள் என்று வாழ்க்கை சென்றது. குழந்தை அஸ்வத்தாமன் புரிய வயதில் அப்பா அம்மா என்ற பாசத்தோடு வளர்ந்தான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு விவரம் புரிய ஆரம்பிக்கும் பொழுது தான் ராகவனுடைய முறையான மகன் இல்லை, ராகவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறான் என்று தெளிவு வந்ததும் புரிய ஆரம்பித்தது. தன்னை அனைவரும் வித்தியாசமாக நடத்தும் காரணம். காயத்ரி அறிந்திருக்கவில்லை. தன்னுடைய மகன் புண்பட்டு போவான் என்று தெரிந்திருந்தால் ராகவனை விட்டு விலகி எங்காவது குழந்தையை கூட்டி சென்றிருப்பாள். வசந்தா ஏதேதோ இணக்கமாக பேசி காயத்ரியின் மிகப்பெரிய வீட்டில் தன்னுடைய மகனுடன் குடியேறினார். காயத்ரியை கிண்டல் கேலி பேசி உறவினர்களுடன் வம்புக்கு இழுத்து நிம்மதியில்லாமல் செய்தாள். காயத்ரி வாயில்லா பூச்சி. பெரிய பெரிய பிரச்சனைகளை நிமிடங்களில் தீர்க்க முடிந்த அவளால் வசந்தாவை அடக்க முடியாமல் வீட்டில் இருந்தால் தானே பிரச்சனை என்று எண்ணி ராகவனிடம், நான் சின்னதாக ஒரு இன்டீரியர் டிசைன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்ல ராகவன் உடனடியாக சம்மதித்தார். தன்னுடைய காயத்ரியின் எண்ணங்களுக்கு குறுக்கே நிற்காதவர் ஒரு கம்பெனி பார்த்து அவளை முதலாளியாக்கினார். அந்த கம்பெனி காயத்ரி அண்ட் கோ. பெரிய அளவில் வளர்ந்தது. பெரிய பெரிய கட்டிடங்களை வடிவமைக்கும் அளவுக்கு பெரிதானது. வசந்தாவோ கட்டுப்பட்டு காயத்ரியின் வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க முடியாதவள் தன்னுடைய கோபத்தை அஸ்வத்திடம் காட்டினார். அஸ்வத் 8வது படிக்கும் சிறுவன் திடீரென காய்ச்சலில் இருக்க காயத்ரி கம்பெனிக்கு போய்விடுவதால் குழந்தையை கவனிக்க முடியாமல் இரவு வீட்டுக்கு வந்ததும் கவனித்தாள். குழந்தையின் காலில் சூடுபட்டு இருந்தது. துடித்து போய் குழந்தையை ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்ல மெல்ல அஸ்வத் வசந்தாவின் கொடுமைகளை காயத்ரியிடம் சொன்னான். வெகுண்டு எழுந்தவள் ராகவனின் முகத்திற்காக அடக்கி கொண்டு அஸ்வத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைத்தாள். வசந்தா தன்னுடைய மகனால் முடியவில்லை என்ற பொறாமை எண்ணம் மேலோங்கியது.
வேண்டுமென்றே வீட்டில் பிரச்சனை அதிகமாக்கி ராகவன் வசந்தாவை கை நீட்டி அடித்துவிட அதை பிடித்து கொண்டு காயத்ரி குறை பேசிக்கொண்டே இருந்தாள். வசந்தாவின் பேச்சை கேட்டு முதலாக ராகவன் காயத்ரியை கை ஓங்கிவிட அவளோ வாழ்க்கையை வெறுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாள். அஸ்வத் மறுபடியும் இந்தியா வர வைக்கப்பட்டான். பிரதீப் காலேஜ் கடைசி வருடம் படிக்க அதே காலேஜில் அஸ்வத் முதல் வருடம் சேர்ந்தான். ராகவனுக்கு அஸ்வத் மேல் அலாதி பிரியம். யாரிடமும் தன்னுடைய மகனாக அஸ்வத்தை முதலில் அறிமுகம் செய்துவிட்டு பிறகுதான் பிரதீப்பை அறிமுகம் செய்வார். அஸ்வத்தாமன் பெயருக்கு ஏற்றவனாக ஒருமுறை கற்றுக்கொண்ட எல்லாவற்றிலும் பெரிய அளவில் பெயரெடுத்தான். ஒரே காலேஜில் சேர்ந்தவுடனே அஸ்வத் நல்ல பெயரெடுத்து அனைவரிடமும் பாராட்டை பெறுவதும் தன்னுடைய சொந்த மகன் படிப்பில் கோட்டை விடுவதையும் பார்த்த வசந்தாவுக்கு பொறாமை வலுத்தது. ஆனாலும் அவனை அவன் பிறப்பை ஏளனம் செய்து கொண்டே சாப்பாட்டில் இருந்து அவனுக்கு வஞ்சம் செய்தால் அஸ்வத் பொறுத்து கொண்டான். ஏனெனில் அவனுடைய அழகான ஒரே ஆறுதல் மாலினி, காலேஜ் மெட் காதலி. இவனுடைய உப்பில்லாத பழைய சாப்பாட்டை தான் வாங்கி கொண்டு தன்னுடைய சாப்பாட்டை அவனுக்கு கொடுப்பாள். அவனிடம் இதமாக பேசுவாள். அஸ்வத் அவள் மேல் உருகி போனான். தன்னை அறியாமல் காதலித்தான். அவளோ அவனை மிகவும் காதலித்தாள். வசந்தாவின் கொடுமைகளை பொறுத்து கொள்ள உதவினாள். அவனுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்தாள். அவளும் அவனை ஆழமாக காதலித்தாள். காலேஜ் வாழ்க்கை வீட்டில் கொடுமையாக, வெளியே இனிமையாக கடந்தது. காலேஜ் முடித்ததும் ஒரு நாள் ராகவனிடம் அஸ்வத், என்னோட இன்சியல் மாற்றிக்கிறேன். ராகவன் அதிர்ந்தார். ஏன்பா? அஸ்வத், ஜி அஸ்வத்னு மாற்றிக்க போகிறேன். 20 வயது வாலிபனிடம் அவன் எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எப்படி சொல்வது? ராகவன், என்னை அப்பாவை ஏற்றுக்க மாட்டியாப்பா? அஸ்வத் மூடியிருந்த காயத்ரி அறையை ஒரு முறை பார்த்துவிட்டு, நீங்கள் அப்பாவா இருக்கலாம், ஆனால் நாங்கள் முறை தவறி வந்தவங்க தானே. ராகவன், காயத்ரி என்னோட உயிர். அவள் போனதும் நானும் போகாமல் இருக்க காரணம் நீதாண்டா. உன்னை இவளிடம் விட்டுட்டு எப்படி போவேன்? அஸ்வத் அனுமதி கேட்கலை, தகவல் சொன்னேன் என்று எழுந்து கிளம்பினான். ராகவன் மனது சரியில்லை என்றால் காயத்ரி அறைக்கு சென்று அவளிடம் பேசுவார். அன்று காயு உன்னோட மிச்சமாக பார்த்துட்டு இருக்கிற அஸ்வத் என்னை விட்டு விலகி போகிறான். எனக்காக நீ எல்லாமா இருந்தியே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தால் நம்ம வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது. நம்ம குழந்தை இப்படி சங்கடப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க மாட்டான். மடிசார் கட்டிக்கொண்டு நீண்ட முடியை பின்னலிட்டு குஞ்சம் வைத்து முன்னால் போட்டுக்கொண்டு காதில் ஜிமிக்கியும் மூக்கில் புல்லாக்கும் போட்டுக்கொண்டு அமைதியாக ஓவியம் போல் நின்று கொண்டிருக்கும் காயத்ரி முன் மண்டியிட்டு அழுதார். பெயரை கெஜெட்டில் மாற்றிக்கொண்டு வந்து நின்றான் அஸ்வத். வீட்டில் அவன் முன் கல்யாண பத்திரிகை இருக்க எடுத்து பிரித்து பார்த்தான். பிரதீப் வெட்ஸ் மாலினி என்று இருந்தது. உடைந்து போனான். பிரதீப் அவன் முன் ஸ்டெயிலாக நின்று, முடிஞ்ச வரைக்கும் உனக்கு சந்தோஷம் எதுவும் கிடைக்காமல் பார்த்துக்குவேன். எல்லாமே எனக்கு பிறகுதான் உனக்கு. அந்த ஆளுக்கு நியாயமாக நேர்மையாக பிறந்தவன் நான் தான். எல்லாமே உனக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். வார்த்தை இல்லை, உன்னோட காதலை பறிச்சிட்டேன். அஸ்வத் பிரதீப் கழுத்தை பிடித்தான். வசந்தா எங்கிருந்தோ ஓடி வந்தவள், விடுடா, என்ன நடந்தா என்ன, கழுத்தை பிடிக்கிற? உங்கள் அம்மா என்னோட வாழ்க்கையை கெடுத்தால் நீ என்னோட மகனை கொல்ல பார்க்கிறாயா? போடா வெளியே. அஸ்வத்தை வீட்டை விட்டு விரட்டினான். வேதனையும் அவமானமும் தாங்காமல் மாலினி வீட்டிற்கு முன் நின்றான். மாலினி, அப்பா, என்ன விஷயமா வந்திருக்கே? அஸ்வத், மாலினி கிட்ட பேசணும். முடியாது, வெளியே போ. அஸ்வத், ஏன் முடியாது? என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணினாலே, கூப்பிடுங்க அவளை. மாலினி உள்ளிருந்து வெளியே வந்தாள். அஸ்வத், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வீட்டில் கலாட்டா பண்ணாதீங்க. உறவுக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அசிங்கமாக இருக்குது. அஸ்வத், நான் உனக்கு அசிங்கமா? என்னை சுற்றி சுற்றி வந்தியே, அப்போ உன்னோட அறிவு வேலை செய்யலையா? நான் அசிங்கம்னு தெரியலையா? மாலினி, அஸ்வத், இங்கிருந்து போங்க. அஸ்வத், எனக்கு பதில் சொல்லு. மாலினி, என்ன பதில் சொல்லுறீங்க? பப்பாட்டிக்கு பிறந்த பையன் நீங்கள். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி கௌரவமாக வாழ்கிறது? தன்னுடைய பிறப்பை பற்றி பேசியதும் உடைந்து போனான். முழுவதுமாக அவள் மேல் காதல் நிமிடத்தில் விட்டு போனது. கிளம்பி தன்னுடைய நண்பன் பிரசன்னா வீட்டுக்கு சென்றான். ராகவன் அஸ்வத் வரவில்லை என்றதும் ஊரெல்லாம் ஆள் விட்டு தேடினார். வசந்தா, நம்ம பையனை கொலை பண்ண பார்க்குறான், அவனை காணும்னு உலகமே தேடுறீங்க. ராகவன், என்னோட மகனை என்ன சொல்லி தொலைச்ச? வசந்தா, உங்கள் மகனா? அப்போ பிரதீப் யாரு? ராகவன் ஓங்கி அவள் கன்னத்தில்
போயிட்டானா அவனோட குணத்தை குறிக்குது. அப்படியே என்னோட காயத்ரி மாதிரி உங்களுக்கு எல்லாம் சாணியை கரைச்சி குடித்தாலும் அந்த மனசு வராது. என் கண் முன்னே நிற்காதே, போ இங்கிருந்து. 2 நாட்களில் அஸ்வத்தை தேடி கண்டுபிடித்து மேற்படிப்புக்காக வெளிநாடு அனுப்பி வைத்தார். அஸ்வத்தின் ஒரே எண்ணம் வசந்தா, பிரதீப் மற்றும் மாலினியை நடு வீதியில் நிற்க வைக்க வேண்டும். ராகவனை தன்னுடைய கையால் கொலை செய்ய வேண்டும். அம்மாவின் சாவுக்கு காரணமாக இருந்துவிட்டு நல்லவன் போல நடித்து கொள்வது பிடிக்கவில்லை. அஸ்வத் மேலை நாட்டுக்கு போனவன் தன்னுடைய ஏச்சு பேச்சுக்களை எல்லாம் வெறியாக மாற்றினான். படிப்புடன் சொந்தமாக கம்பெனி வைத்து பிரசன்னாவை அழைத்து கொண்டான். அம்மாவின் எல்லா திறமையும் குணமும் இருந்தாலும் அவளின் பொறுமை, அன்பு, இனிமையான பேச்சு அறவே இல்லாமல் போனான். அடுத்த 2 வருடத்தில் தன்னுடைய கம்பெனியை இந்தியாவில் இருக்கும் அம்மாவின் கம்பெனி தன்னுடையதாக்கி கொண்ட ராகவனின் கம்பெனி விட பல மடங்கு பெரிய முதலாளியாக வந்தான். தன்னுடைய அம்மா ஆசையாக ஆரம்பித்த ஆர்க்கிடெக்ட் மற்றும் இன்டீரியர் கம்பெனியை அப்பாவிடமிருந்து திருப்பி வாங்கி தன்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அம்மாவாக நினைத்த அந்த கம்பெனியில் பிரதீப் முதலாளியாக உட்கார்ந்திருக்கிறான் என்பதை நினைக்கவே அருவருத்தது. எழுந்து வெறியுடன் ஓடினான். பிரசன்னா, டேய் போதும்டா, உன்னோட வெறியாட்டம் நிறுத்து என்று ஓரிடத்தில் நிற்க வைத்து யாரையோ கை காட்ட ஒரு சட்டையுடன் வந்தவனிடமிருந்து அதை வாங்கி அஸ்வத் போட்டிருந்த கிழிந்த சட்டையை பிடித்து இழுத்து பிடுங்கி குப்பையில் எறிந்துவிட்டு, இதை போடு. அஸ்வத் போட்டு கொண்டான். பிரசன்னா, உங்க அம்மா கம்பெனி உனக்கு கல்யாணம் ஆனால்தான் உனக்கு தருவேன்னு உங்க அப்பா தெளிவாக சொல்லிட்டா. நீ கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை பாரு. அஸ்வத், கல்யாணம்? மறுபடியும் ஒரு பொம்பளையை நம்பி என்னோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ணணுமா? வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிற பொண்ணை பார்த்து அக்ரிமெண்ட் போடு. 3 மாதம் நடிப்பு, கல்யாணம், உடனே டிவோர்ஸ். என்னோட கம்பெனி என்னிடம். பிரசன்னா, சரி பார்க்க. அஸ்வத், ஆனால் அந்த பொண்ணை என்னை நெருங்கக்கூடாது. பக்கத்தில் வந்ததுன்னா கொன்னுடுவேன். பிரசன்னா, அப்படி என்ன உனக்கு பொம்பளைனா வெறுப்பு? அஸ்வத், வெறுப்பு இல்லை, வெறி. உனக்கு தெரியாதா? பொம்பளை இனமே இல்லாத இடத்தில் நிம்மதியாக இருப்பேன். பிரசன்னா, உன்னை மாதிரி இருந்தால் உலகம் எப்படி இயங்கும்? கல்யாணமே பண்ணிக்காமல் இருப்பாங்களா? அஸ்வத், கல்யாணமா? எதுக்கு? காசை கொடுத்தா ஒரு ராத்திரி இருந்துட்டு போகிறாங்க, அதுக்கு போய் கல்யாணமா? எனக்கு பிடிக்காத விஷயம் பொண்ணுங்க கல்யாணம். பிரசன்னா, உன்னோட இருக்கிறதால நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? அஸ்வத், ஆசையாக இருக்கா? வேணும்னா இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன், ஜாலியாக இரு. கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காத, ஏமாற்று வேலை அது, சரியா? பிரசன்னா, அடப்பாவி, நீயும் அந்த மாதிரி பொண்ணுங்களை தேடி போவியா? அஸ்வத், மாட்டேன். என்னோட கை எந்த பொம்பளை மேலே பட்டாலும் அவள் எரிஞ்சு போயிடுவா. நான் தான் சொல்கிறேன் இல்லை, பொம்பளைங்களை பிடிக்காது. எதுக்கு தேடி போக போகிறேன்? இந்த நிமிஷம் யாராவது ட்ரெஸ் இல்லாமல் வந்து நின்னாலும் பார்க்க பிடிக்காது. அந்த ஆணழகன் அந்த பார்க்கில் இருந்த பெண்களை கவராமல் இல்லை. காலை வெயில் அவன் மேல் பட்டு அவன் வியர்வை பிரதிபலிக்க அந்த இடத்தில் இருக்கும் அனைவரையும் ஈர்த்து கொண்டிருந்தான். அவனுடைய ஃபோன் அடித்தது. ராகவன், எப்போ வந்த? நல்லா இருக்கியா? பிரயாணம் சௌக்கியமாக இருந்ததா? அப்பாவை எப்போ பார்க்க வரேன்? அஸ்வத், வரேன் ஒரு நாள். மனதுக்குள் எவளாவது சிக்கியதும் வரேன் என்று நினைத்து கொண்டான்.